அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு சமீபத்திய திட்டமாக இருக்கு. முன்னாள் படை வீரர் நலத்துறை, ஓகேங்களா, எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த காக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த திட்டம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோன் அப் டு ₹1 crore as capital for ex-servicemen and their hires to start a business அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க மூலதனமாக ₹1 கோடி வரை கடன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா, ₹1 கோடி வரைக்கும் கடன் கொடுக்க போறாங்க தொழில்களை தொடங்குவதற்காக. அடுத்ததா பார்த்தோம்னா 30% கேபிட்டல் சப்சிடி ஆன் த லோன் அமௌண்ட், கடன் தொகையில் 30% மூலதன மானியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 30% அப்படின்னு கேட்டால் கரெக்ட் தான். ஓகேங்களா, அடுத்தது 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மீதமுள்ள கடன் தொகைக்கு 3% வட்டி மானியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 30% கேபிட்டல் சப்சிடி, 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி, ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆக்சுவலி மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வச்சு தான் கேட்குறாங்க திட்டங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பஞ்சாப் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு பி அண்டர் பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதலில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப் ஆகும். கரெக்டு தான். சரிங்களா, பிரசிடென்ட் ரூல் ஹேஸ் பின் இம்போஸ்ட் இன் தமிழ்நாடு ஃபார் 4 times அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1976, 80, 88 மற்றும் 91 இந்த 4 காலகட்டத்திலையுமே தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கும். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, அடுத்தது 2025 பிரிக்ஸ் சம்மிட் வில் பி ஹெல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரியோ டி ஜெனீரோ இன் பிரேசில். ஓகேங்களா, ஸோ பிரேசிலில் தான் நடக்க போகுது. அடுத்தது, which country is hosting the first ever international conference on governance in 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் முறையாக சர்வதேச ஆளுகை மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் தான் இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சரிங்களா, கடைசியா who will become the first differently abled person to go to international space station அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் மாற்றுத்திறனாளி நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜான் மெக்ஃபால் அப்படிங்கிற நபர் தான். ஓகேங்களா, ஸோ இவர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரியா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து போக போறார். சரிங்களா, இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.